அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம். ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போது பல பதிவு கொடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பதிவு அப்படின்னா, அதாவது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை, என்னுடைய அனுபவம். அதுக்கடுத்து யார் நல்லா வாரி வாரி கொடுப்பாங்க அப்படின்னா ராகு. அவரும் பிரம்மாண்டமாக வாரி கொடுப்பார். ஆமாம், அந்த மாதிரி இந்த 2 கிரகமும் ரொம்ப பிரமாதமாக வாரி கொடுக்கும். முக்கியமாக இந்த சனி உங்களுக்கு கேந்திரத்தில் போட்டு பாருங்க, கோடி கோடியாக கொடுக்கும். கோடி கோடி தான், சாதாரணமாக இல்லை. 1, 4, 7, 10 அப்படின்னா கேந்திரம். லக்னத்துக்கு 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம். அதான் கீழே கொடுத்துருக்கேன், கேந்திர சனி. இப்போது சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த லக்னம்னு வைங்க, இந்த லக்னம் மேஷ லக்னம்னு வைங்க. சாதாரணமாக எக்ஸாம்பிள், இந்த லக்னத்துக்கு சனி 4ல் இருந்தால், லக்னத்துக்கு 7ல் சனி உச்சம் பெற்று இருந்தால், 10ல் ஆட்சி பெற்று இருந்தால், அதாவது எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் வைங்க. இந்த லக்னத்துக்கு உங்களுக்கு 4ல் 7ல் 10ல் இந்த லக்னத்திலேயே சனி இருந்தாலும், என்னையா லக்னத்தில் நீச்சம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் தான் பண்ணி வச்சுருக்கிறேன். நீச்சமாக இருந்தாலும் அவர் கொடுப்பார், நினைத்தது நடக்கும். நீச்சம் மட்டும் எப்போவுமே. அந்த மாதிரி சனி 1, 4, 7, 10ல் இருந்தால் கவலையே படவானா. என்னவோ என் வாழ்க்கை இப்படியே போயின்னு இருக்குது, எப்போ தான் முன்னுக்கு வருவனோ, எக்காலம் வரும், முக்காலம் இப்படியே போயிடுமா அப்படின்னு அலுப்பாக பேசுகிறவங்களும் உண்டு. அவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனி தசை வருதா, கேந்திரத்தில் வருதா, 1, 4, 7, 10ல் இருக்கா. சனி தசை வரல சார், போட்டோம். சனி புத்தி வருதா பாருங்க. இல்லை சனி அந்தரம் பிரமாதம், அதாவது பள்ளத்தில் விழுந்தாலும் கை கொடுத்து தூக்கம் மேலே. அந்த மாதிரி சனி பகவான் சாதாரணமானவன் அல்ல. ஆகவே இந்த சனி உங்களுக்கு சப்போஸ் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா என்ன செய்யும்? உடல் உழைப்பு, அதிகமான உழைப்பு, ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு நல்லா உழைக்க வைக்கும். நல்லா உழைப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, இல்லை லேசி சோம்பேறித்தனமாக உட்காருவாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. லக்னத்தில் சனி இருந்தால் உழைக்க செய்யுது. அதையும் நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளவோ ஜாதகம் பார்த்தேன். அதில் இந்த மாதிரி இருக்கிறாங்க. 4ல் இருந்தால் வண்டி, வீடு, வாசல், வாகனம், தாயாரை பற்றியும் சொல்லலாம். அதே நேரத்தில் 7ல் இருந்தால் கலத்திரஸ்தானம், திருமணத்துக்கு அப்புறம் மனைவியால் பொருள் வரத்து, அவங்களால ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். 7 கலத்திரம், பார்ட்னர்ஷிப் அதுலேயும் பிரமாதமாக செய்யும். 10ல் சொல்லவே வேணாம், ஜீவனஸ்தானம். ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ண வருத்தம் பார்க்கலாம் அப்படின்னு, ஆனால் இந்த அளவுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னுவாங்க. எப்படி? அந்த தசை வருது. முக்கியமாக தசை வரணும். தசை வரலைனாலும் புத்தியாவது வரணும். புத்தியும் வரலை, அந்தமாவது வரணும். வந்ததுன்னா கோடி கோடியாக கொடுக்கும்னு நான் என் அனுபவம் நான் பார்த்தாச்சு. ஒருத்தர் என் கையில் வந்தார். ஆமாம், அவர் ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு இதிலேயே போட்டு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள், இந்த லக்னம் அவருது, ரிஷப லக்னம் அவருது. இந்த ரிஷப லக்னத்துக்கு 4ல் சனி இருந்தது அவருக்கு. ஒரே வார்த்தை சொன்னேன், ஐயா உனக்கு சனி தசை வருது. ஆமாங்க, நீ பாரு. பார்த்துன்னு தான் இருக்கிறேன். என்ன இல்லையா, அந்த லக்னத்துக்கு 4ல் சனி வருதில்லை, அந்த தசை வரப்போ பாரு, எந்த மாதிரி இருக்க போகிற, எப்படி இங்கே வரப்போகிறேன்னு பாருன்னு. என்னமோ சிரிச்சினே போனார், பீஸை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கிட்டே இருக்கணும் நினைக்கிறேன். ஜம்முன்னு வந்து இறங்குறார் வண்டியில்.
4 தான் வண்டி வாகனமாச்சே. அந்த வாகனத்தில் வந்து இறங்குறாரு. ஐயா வணக்கம், இந்த மாதிரி இரும்பு வியாபாரம் ஆரம்பித்தேன், ஸ்கிராப்பு பிஸ்னஸ்ஸு நல்லா போச்சு, அதே நேரத்தில் ஆயில் பிஸ்னஸும் பிரமாதமாக கொடுத்தது, நீங்கள் சொன்னப்போ நம்பலை, என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி பிரமாதமாக இருக்குதுன்றார். ஏன் சொல்ல வரேன்னா, கேந்திரத்தில் சனி இருக்கிறப்போ 1, 4, 7, 10 இருக்கிறப்போ சனி திசை வந்தாலும், சனி புத்தி வந்தாலும், சனி அந்தரம் வந்தாலும் லிஃப்ட் பண்ணிடும், கவலையே வேணாம். அதுலேயும் உச்சம் பெற்ற சனியாக இருந்தால், ஆட்சி பெற்ற சனியாக இருந்தால் பிரமாதமாக செய்யும், டவுட்டே இல்லை. இது இந்த சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணிடும். எப்படி அப்படின்னா, கடகலக்கணமாக இருந்ததுன்னு வைங்க, 4 சனி உச்சம், எங்கேயோ டாப், அவர் சம்பாதிக்கிறது 3 தலைமுறை சாப்பிடும், அந்த மாதிரி பிரமாதமாக வந்துடுவாங்க. ஆமாம், அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு 7 இன்னும் சூப்பர், சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி உச்சம் ஆட்சி, இங்கேயும் சனி வீடு தான் ஆட்சி, அந்த மாதிரி இருக்கிறப்போ கேந்திரத்தில் சனி இருந்து தசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அந்தரம் வந்தாலும் பிரமாதமாக இருக்கும். தோப்பு துறவு பிரமாதம், கல்டிவேட்டிங் பிரமாதம் லேண்டு. ஆமாம், அந்த மாதிரி பெரிய மிராசுதார் லேண்ட் ஓனர்ஸ் அந்த மாதிரி வாரி கொடுக்கும் சனி. அந்த சனி கொடுக்குறது என்னுடைய அனுபவத்தில் எந்த கிரகமும் அந்த மாதிரி கொடுத்ததில்லை. மற்றதெல்லாம் கொடுக்குது, அதுக்கப்புறம் சிறுக சிறுக போயிடுது, சதுர தேங்காய் வச்ச மாதிரி. ஆனால் சனி கொடுத்தா புள்ள பேரன், பேரனுக்கு பேரன், வளம் தலைமுறையாக கொடுக்க ஆரம்பிக்குது சனி. சனி யோகக்காரன். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, பக்தி பிளானட் நேயர்களே, எந்த தசை வந்தாலும் கவலைப்படாதீங்க. அஷ்டம தசை வந்துச்சு, ஐயோ என்ன ஆகுமோ இருக்கலாம். அதே நேரத்தில் விரியாதிபதி தசை வருத, எதை பற்றி கவலை வேணாம். உங்கள் ஜாதகத்தில் 1, 4, 7, 10 சனி இருந்தால் எந்த தசை வந்தாலும் அந்த புத்தி வரப்போ பேலன்ஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணிடும், கேரண்டியாக இருக்கலாம். அதே மாதிரி தான் கோச்சாரமும். சிலருக்கு கோச்சாரம் 4 வந்தது, ஐயோ அதாசம சனி என்ன ஆகுமோ அப்படின்னு வாங்க. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இப்போது கோச்சாரம் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ சனி எங்கே இருக்குது? கோச்சாரத்தில் சனி இங்கே மீனத்தில் இருக்குது. மீனத்தில் உங்கள் ராசி இங்கே வைங்க, எது தனுசு ராசி. அதே நேரத்தில் உங்களுக்கு சிம்ம ராசி. அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி. இப்போ கோச்சாரம் ஆச்சுங்களா? கவலையே படாதீங்கன்னு. ஏன், இது திருக்கணிதம். இந்த கோச்சாரம் அந்த சனி உங்களுக்கு இருந்தாலும் நடக்கிறது உங்கள் ஜாதகத்தில் 1, 4, 7, 10 கேந்திரத்தில் இருக்கிறப்போ இந்த கோச்சாரம் கெடுக்காது. சனி தசை வரலை, சனி புத்தி வந்தது, ரைட், அப்போ கூட இந்த கோச்சாரம் உங்களை கெடுக்காது, பேலன்ஸ் பண்ணிக்கினே போயிடும். ஆமாம், அதனால் அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களே, நண்பர்களே, உங்கள் ஜாதகம் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது சனி பகவானுடைய தசை. ஏன்னா பல ஜாதகம் நான் பார்த்துட்டேன். அவர் வந்தாருன்னா வாரி வாரி கொடுக்குறாரு. அதுக்கு தான் போட்டேன். கோடி கோடியாக கொடுக்கும், பிரமாதமாக கொடுக்கும். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். வணக்கம்.